எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது 2 days vlog தான். ஃப்ரைடே அன்னைக்கு இந்த ஊறுகாய் பாட்டில், லயன்டேட் சிரப் பாட்டில், ஹனி பாட்டில் உள்ள ஸ்டிக்கர்லாம் எடுக்கிறதுக்காக பாயில்டு வாட்டரில் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். அதாவது நான் வந்து ஹேர் க்ரோத் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி நான் பண்ணி 25 சென்டிமீட்டர்லேருந்து 31 சென்டிமீட்டருக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் வின்டர் சீசனில் தயிர் ஹேர் பேக் போட்டதில் எனக்கு மூக்கடைப்பு இருந்து சைனஸ் இருக்கனால அப்படியே விட்டுட்டேன். இது பாருங்கள், இந்த ஃபோட்டோவை என்னோட ஸ்கூல் டேஸில் உள்ள என்னோட ரெட்டச்சடை தடிமனை பாருங்கள், இவ்வளோ லென்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். இது பிஃபோர் மேரேஜ் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது சைடாக எடுத்த வியூ தான். அவ்வளோ இருந்த முடி நமக்கு 2 சிசேரியன் ஆகி எவ்வளோ முடி ஹேர் லாஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதை கீழே இருந்தது, இப்போ அந்த கேப்பை பாருங்கள், அந்த கேப்பை ஃபில் பண்ணணும், அட் அ டைமில் திக்னஸையும் கூட்டணும். அப்படின்னு நான் இப்போ வந்து ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் ஃப்ரண்ட்டில் போட்டு கட் பண்ணுறேன். ஏன்னா கட் பண்ணுறதுக்கு ஆள் வீட்டில் இல்லாதனால அது கொஞ்சம் லேயர் கட் மாதிரி இருக்கும். அதனால் அந்த முடி எனக்கு வந்து ரொம்ப வெடிச்சு போய் இருந்தது. வெடிச்சிருந்தால் நமக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகாது. இப்போ வளர்ப்புறங்கனால சரி ஃப்ரைடே கட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சாட்டர்டே கட் பண்ணேன். இது என் சின்ன பையன் தான் அந்த வீடியோ எடுத்தான். இதை கட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரைடே அன்றைக்கே ஃபஸ்ட்டு ஹேர் பேக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் போட்டேன், ஹோம்மேடாக உள்ளது என்னெல்லாம் சேர்த்தேங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள். நீங்களும் என் கூட இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஆனால் நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன். ஏன்னா வெயிட் லாஸில் எப்படி சக்ஸஸ் ஆனனோ அதே மாதிரி இந்த ஹேர் க்ரோத்லேயும் என்னுடைய பழைய ஓல்டு ஹேரை நான் எப்படியாவது கொண்டு வரணும். ஏன்னா நம்ம வந்து ஆஃப்டர் மேரேஜும் சரி, ஆஃப்டர் டெலிவரியும் சரி, நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிருப்போம். ஏன்னா படிக்கிற வயசில் வந்து நமக்கு படிப்பை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இருக்காது. அது ஒன்று தான் நமக்கு ஸ்ட்ரெஸ். அப்போ அந்த டைமில் நம்ம முடிய நம்மளே பார்த்துருக்க மாட்டோம். எங்கள் ஆச்சி, எங்கள் அம்மா தான் எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. அப்போ அடுத்தவங்க நமக்கு என்ன தேய்ச்சி விடும்போது அந்த ஆயில் மசாஜ் பண்ணும்போது நமக்கு ப்ளட் சர்க்குலேஷன் தூண்டி அந்த ஹேர் க்ரோத்து நல்லாயிருக்கும். அதே டைமில் நம்ம குளிச்சுட்டு நம்ம சிக்கு எடுக்கமோ இல்லையோ, நம்ம வீட்டு பெரியவங்க எங்கள் ஆச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னுக்கோழின்னு ஒரு கம்பி இருக்குல்ல, அதை வச்சு தான் எனக்கு 2 வகுந்து வச்சு அப்படி சிக்கு எடுத்து விடுவாங்க, தலை சீவி விடுவாங்க, ஆயில் மசாஜ் பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணும்போது கேர் எடுத்து நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. அதே டைமில் எனக்கு வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில்ஸ்னு ஒன்று மருதாணி ஆயில் ரெடி பண்ணி வச்சு ஸ்கூல் டைமில் எனக்கு அதை தான் தேய்ச்சி விடுவாங்க. அது நான் ஆஃப்டர் மேரேஜை சுத்தமாக விட்டுட்டேங்க. ஏன்னா எதுவுமே கிடைக்கலையா, அதனால் எதுவுமே ரெடி பண்ணாமல் நம்ம குழந்தைங்க பிள்ளைங்க வீட்டு வேலைன்னே பார்க்கறதுனால அதுவும் பண்ணுறதில்ல, நமக்கு ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. நம்மளும் ஏதோ எண்ணெய் தேய்க்கணும், சூடு பிடிக்கக்கூடாது, கண்ணு எரியக்கூடாதுங்க, உச்சி தலையில் அப்படி அங்கங்கே அப்படி சும்மா ஒரு கைட்டு தேய்ச்சி விட்டுட்டு டக்குன்னு ஒரு கொண்டையை போட்டுட்டு பின்னுறதும் கிடையாது, ரப்பர் பேண்டும் மாட்டுறது கிடையாது. முன்னாடி டிபின் மாட்டியிருப்போம் ஸ்கூல் டைமில். அப்புறம் காலேஜ் டைமில் வீட்டில் வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி நம்ம பேண்டை வச்சு 4 மடித்து மாட்டியிருப்போம். ஆனால் இப்போ அப்படி நம்ம பண்ணுறதில்ல, ஒரு கொண்டை தான், அதான் ஈஸி. நமக்கு ஒரு கிளிப்பை மாட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படி நம்ம பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகுது. அதனால் நான் ஹேர் பேக் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீட்டில் நான் வந்து ஹெர்பல்ஸ் வந்து ரெடி பண்ணி காய வச்சு நாட்டு மருந்து கடையிலையும் வாங்கி மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுருக்க சீகைக்காய் பொடியை தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, நான் சீகைக்காய் யூஸ் பண்ணலை. இப்போ அந்த ஹேர் ரொம்ப ஹெவியாக லாஸ் ஆனதுனால சரி நம்ம வந்து இயற்கைக்கு மாறிடுவோன்னு சொல்லி மாறியாச்சு. அப்புறம் எக்கோட ஒயிட் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் தயிர் எடுத்துக்கிட்டேன். இந்த 3 தான் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹேர் பேக்கு. நீங்கள் அந்த 3 போடுறனாலும் போடுங்க, இல்லை நீங்கள் ரெகுலராக எது போடனாலும் போடுங்க. நான் இது கூட எக்ஸ்ட்ரா அரிசி கழனி பிணைஞ்ச ஃபஸ்ட்டு வாட்டரையும் நான் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் வந்து நம்ம இதை ஊற வைக்கணும் அந்த ஹேர் பேக்கை. அதுக்கு முன்னாடி நம்ம தலையில் எப்போவும் ஆயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எப்போவுமே ரெகுலராக என் தலையில் ஆயில் இருக்கிறனால அதை நல்லா சிக்கு எடுத்துகிட்டு 2 வந்து அந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நான் குளிச்சுட்டேன். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம், ஏன்னா சைனஸ் இருக்கவங்களுக்கு தயிர், கத்தாழை அதெல்லாம் ஒத்துக்காது, வெந்தயம் அந்த மாதிரிலாம். நான் 1 by 1 ஒவ்வொரு வீக்கும் நான் 3 ஹேர் பேக்ஸ் போடுவேன். அப்படி 1 மந்த்துக்கு 12 ஹேர் பேக்ஸ் போடுவேன். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம பழைய ஹேரை கொண்டு வர முடியாது, உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு குறை இருக்குது, நீங்கள் அந்த டெஸ்ட் எடுத்து பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் வெயிட் லாஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் அப்படி தான் சொன்னாங்க, 2 சிசேரியனு, வெயிட் லாஸ்லாம் பண்ண முடியாது அவ்வளோதான் அப்படின்னாங்க. நான் அதை அச்சீவ் பண்ணேன். 8 கிலோ 9 கிலோ நான் குறைச்சேன். அதே மாதிரி இதையும் என்னோடய பழைய ஓல்டு ஹேரை நான் கொண்டு வருவேன். அதை எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க. அதனால் நீங்களும் என் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.